ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பரபரப்பாக நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் ரெண்டு பெரும்பான்மையான கூட்டணி போட்டிடுறாங்க. அதாவது ஒன்று என்டிஏ, இன்னொன்று எம்ஜிபி கூட்டணி. அதாவது பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணி ஒன்று, இன்னொன்று பார்த்தோம்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டி இருந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு சில கட்சிகள் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறதில்ல. இவங்கள யார் ஜெயிச்சாலும் எப்படி சிஎம் ஆக போகிறாங்க, ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை எப்படி தேர்வு பண்ணுறாங்க, யார் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்குவாங்க, அவங்களுக்கு பதவி நியமனம் யார் பண்ணி வைக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்களா? ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முதலமைச்சர். ஸோ முதலமைச்சர் அப்படின்னா யாருன்னா, இந்தியாவுக்கு மொத்தமாக எப்படி ஹோல் கண்ட்ரிக்கே பிரதமர் அப்படிங்கிறவர் இருக்காரோ, அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துக்கு எல்லா வேலையும் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் யாருன்னா முதலமைச்சர். அதை பிரித்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டல் அமைச்சர், அதாவது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முன்னவர் இல்லைன்னா முதன்மையான நபர், அவர் தான் என்னன்னா முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? முதலமைச்சர் யாராவது தேர்ந்தெடுக்கிறாங்களா? ஸோ மக்கள் நம்ம எல்லாருமே ஓட்டு போடுறோம்லங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் யார்? மு.க. ஸ்டாலின். அவரை தான் நம்ம நம்மளோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் என்னவா இருக்காரு? முதலமைச்சராக இருக்காரு. ஆனால் மக்கள் அவரை ஓட்டு போட்டது என்னவா ஓட்டு போட்டிருப்பாங்க? முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருப்பாங்களா? ஸோ இப்போ ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறோன்னா அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு அப்படின்னு ஓட்டு போட்டிருப்பான். ஸோ அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்களால் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா, ஒரு எம்எல்ஏ, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கல. அவருக்கு இப்போ ஸ்டாலினுக்கு அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, அவரை கொளத்தூர் தொகுதியில் ஒரு எம்எல்ஏவா, அதாவது சட்டமன்ற உறுப்பினரா ஆகிறதுக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் எப்படிங்க அவர் முதலமைச்சர் ஆனாரு? ஸோ முதலமைச்சர் அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா, ஸோ அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ எந்த கட்சி இப்போ எலெக்ஷன் நடக்குது, சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, எந்த கட்சி மெஜாரிட்டியான சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் என்னன்னா முதலமைச்சராக பதவி ஏற்றுக்குவாங்க. அதாவது அவங்கள அந்த கட்சியில் யார் தலைவராக இருக்காங்களோ, அல்லது சீனியர் பர்சன் யார் இருக்காங்களோ, வயசில் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகம், அதை பொறுத்து சீனியராக யார் இருக்காங்களோ அவங்க தான் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. முன்னாடி ஏடிஎம்கேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு கட்சியோட தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கட்சியில் யார் முதல்வராக இருக்காங்களோ அல்லது சீனியராக இருக்காங்களோ அவங்க தான் என்னென்னா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஓகேங்களா? இப்போ நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எந்த கட்சி மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த கட்சியை ஆளுநர் கூப்பிடுவார். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநர்னு இருப்பாருங்க. ஸோ அவர் என்னென்னா எந்த கட்சி மெஜாரிட்டியாக வந்திருக்கோ அவங்களுக்கு அழைப்பு விடுப்பார். என்னன்னு சொல்லுவேன்னா, தம்பி நீங்கள் மெஜாரிட்டியாக வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் தான் சிஎம்மாக ஆகணும். உங்கள் கட்சி தான் என்னென்னா கவர்மெண்ட் பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கவர்னர் அழைப்பு விடுப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, ஸோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் போயிட்டு கவர்னரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஸோ அந்த எம்எல்ஏக்குள்ள நம்மளாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம்லங்க. ஸோ அந்த எம்எல்ஏல யார் சீனியராக இருக்காங்களோ அவங்கள முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கோங்க. ஸோ இது எப்படி பதவி ஏற்றுக்கிறாங்க, என்ன பண்ணணும், யார் அவங்கள நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பகுதி 6ல் மாநில அரசுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த பகுதி 6ல் சரத்து 164ல் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 164ல் தமிழ்நாட்டில் பொதுவாக ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் எப்படி பதவி ஏற்றுக்கணும், ஸோ அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கக்கூடியது யார், அதன் பின்பு என்னென்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு இந்த சரத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 164ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த கவர்னர் போய் எல்லாருமே எம்எல்ஏஸ் வின் பண்ண எம்எல்ஏஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. ஸோ இப்போ கவர்னர் என்ன சொல்லிடுவாரு, தம்பி பதவி ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கவர்னர் மாளிகையிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துலையோ என்னென்னா
மீட்டிங் வந்து போட்டு பதவியேற்பு விழா வந்து நடக்கும். ஓகேங்களா? பதவியேற்பு விழா நடக்கும்போது வந்து என்னன்னா, இந்த நெறைய நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம். அவரு ஒரு பேர் சொல்லிட்டு, "எனும் நான் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு" ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சோன்னு சொல்லிட்டு எழுதிட்டு லாஸ்ட்டா வந்து சைன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து பதவியேற்பு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்னர் வந்து எந்த கட்சி பெரும்பான்மையா வந்திருக்கோ, அதோட தலைவர கூப்பிட்டு, "தம்பி பதவி ஏத்துக்கன்னு" சொல்லி பதவி ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்படிதான் வந்து முதலமைச்சர் வந்து பதவி ஏத்துக்குவாரு. ஸோ என்ன அப்படின்னா, பதவி ஏத்துக்குவார்னா, நம்ப கான்ஸ்டிடியூஷன்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்பாயிண்டட் பை கவர்னர். அதாவது என்னன்னா, முதலமைச்சர் என்பவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு டவுட் வரலாம். நான் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கப்படுறேன். எப்படி நியமிக்கிறேன்? ஸோ இங்க நியமிக்கிறார்னா, இவரு தான் வந்து தம்பி நீ வான்னு சொல்ல போறது கிடையாது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பெர்சன்ஸ்ல நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு, அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து கையெழுத்து போடுவாரு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அவர் வந்து நியமிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகிள் 164 கிளாஸ் 1 படி வந்து முதலமைச்சர் வந்து பதவி ஏத்துக்குவாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப பதவி ஏத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ அவரு வந்து ஒரே ஆளே வந்து கவர்மெண்ட் ஃபுல்லா வந்து ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுக்காக என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு அமைச்சரவையா, அதாவது ஒவ்வொரு துறையா வந்து என்னன்னா, ஒவ்வொரு அமைச்சருக்கும் வந்து பிரிச்சு குடுப்பாங்க. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லும்போது போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒவ்வொரு அமைச்சகத்த வந்து பிரிச்சு குடுக்குறது. ஸோ இப்ப இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தன்னால ஃபுல்லா வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள வந்து என்னன்னா, அமைச்சரா வந்து இவரு வந்து என்னன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாரு ஆளுநருக்கு. "அண்ணே, இவரு வந்து என் கட்சிக்காரரு. ஸோ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். அதனால வந்து நான் இவருக்கு வந்து அமைச்சராக்கலான்னு இருக்கேன். இவருக்கு இந்த துறைய வந்து நான் ஒதுக்கி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா, கவர்னர்ட்ட வந்து சொல்லுவாரு. கவர்னர் மறுபடியும் என்னன்னா, எப்படி முதலமைச்சருக்கு வந்து அந்த பதவி பிரமாணம் பண்ணி வச்சாரோ, அதே மாரி மத்த அமைச்சர்களுக்கும் அவர் தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணுவாரு. ஸோ அதையும் வந்து எனக்கு இந்த ஆர்டிகிள் 164 1ல வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு, இல்லைன்னா எப்படி நியமிக்கப்படுறாருன்னு சொல்லியிருப்பாங்க. 2வது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து எப்படி நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பதவி ஏத்துக்கிட்டாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து என்னன்னா, ஒரு கட்சியில வந்து ஒரு 100 பேரு, 200 பேரு, இல்ல இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 234 தொகுதி வந்திருக்கு. ஸோ அதுல வந்து எந்த கட்சி மெஜாரிட்டி அதாவது 51+% வந்து எந்த கட்சி வந்து வின் பண்ணியிருக்கோ, அவங்க தான் வந்து பதவி ஏத்துக்குவாங்க. அப்ப எனக்கு வந்து 51+% ஆஃப் சீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் அமைச்சராக்கிற முடியுமா? முடியாது. ஸோ அப்ப என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு கட்சியில வந்து அமைச்சரா இருக்கணும். ஒரு அரசாங்கத்தில வந்து அமைச்சரா இருக்கணும்னா, மினிமமா எனக்கு 12 பேர் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அமைச்சரை உருவாக்குறேன் அப்டின்னா, எனக்கு குறைஞ்சபட்சம் 12 அமைச்சர்கள் வந்து இருக்கணும். அப்டின்னா அதிகபட்சம்னு ஒரு லிமிட் இருக்கணுமுங்களேன். ஸோ அதிகபட்சமா எவ்வளோ சொல்றாங்கன்னா, 15%. ஸோ 15% அப்டிங்கிறது எனக்கு டோட்டலா எவ்வளோ எம்.எல்.ஏஸ் இருக்காங்களோ, இப்ப தமிழ்நாட்ல வந்து 234 தொகுதி இருக்குன்னா, இந்த 234ல 15% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அந்த 15%க்கும் அதிகமா போயிறக்கூடாது. எனக்கு மினிமமா 12 பேர் இருக்கணும். அதிகபட்சம் வந்து 15%க்கு உள்ளதா இருக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா 15% வரைக்கும் இருக்கலாம். அத மீறி வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து இந்த அளவுல தான் இருக்கும். எனக்கு இந்த 15%ங்கிற லிமிட்ட வந்து எனக்கு எப்ப ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, 2003வது வருஷம் 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதாவது 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2003 படி தான் வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு அதிகபட்சம் இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை வந்து 15% இருக்கலாம். அதற்கு விட எக்ஸஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிறார்ல. ஸோ அவர் வந்து கண்டிப்பா எம்.எல்.ஏவா இருக்கணுமா? அப்படின்னு கேட்டா, நீங்க முதலமைச்சரானாலும் சரி, அல்லது வந்து அமைச்சரானாலும் சரி, பதவி ஏத்துக்கும்போது எம்.எல்.ஏவா இருக்கணுமான்னு கேட்டா, எம்.எல்.ஏவாவோ அல்லது எம்.எல்.சியாவோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த எம்.எல்.சிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப புதுசா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் எப்படிங்க எம்.எல்.ஏ இல்ல, எம்.எல்.சி இல்ல, எப்படி ஒருத்தர் வந்து முதலமைச்சரா பதவி ஏத்துக்க முடியும்? இல்லைன்னா அமைச்சராக முடியும்ன்னு கேட்டா, ஸோ அதுக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முதலமைச்சராவோ அல்லது வந்து அமைச்சராவோ வந்து பதவி ஏத்துக்கலாம். ஓகேங்களா? என்னைக்கு நீங்க போய் அந்த பதவி பிரமாண லெட்டர்ல வந்து கையெழுத்து போடுறீங்களோ, அந்த நாள், அந்த நிமிஷத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய 6 மாசத்துக்குள்ள ஒண்ணு எம்.எல்.ஏவா ஆயிருக்கணும் அல்லது எம்.எல்.சியாக ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப எனக்கு வந்து இப்ப நான் விருப்பப்பட்டா, ஒரு வேள வந்து நான் விருப்பப்படுறேன்னு நெனச்சா, என்னால அமைச்சரும் ஆக முடியும். என்னால ஆ சிஎம்மும் ஆக முடியும். ஈவன் நான் எம்.எல்.ஏ அல்லது எம்.எல்.சியா இல்லைனாலும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஒரு வேள நான் ஆயிட்டேன், இல்ல முதலமைச்சரோ அல்லது வந்து அமைச்சரோ ஆயிட்டேன் அப்டின்னா, நான் கையெழுத்து போடுவேன்ல, நான் வந்து அரசியலமைப்பின்பால் உட்பட்டு,
ஸோ இந்தியா அதாவது அரசின் ரகசியத்தில் வந்து காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகசிய காப்பு தீர்மானத்தில் வந்து கையெழுத்து போடும். ஸோ கையெழுத்து போட்டதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே கம்பல்சரி நான் வந்து என்னது ஒன்று எம்எல்ஏவாக இருக்கணும், இன்னும் இல்லைன்னா வந்து எம்எல்சி ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டவுட் வரலாம். இந்த எம்எல்சினா என்ன? எம்எல்ஏங்கிற வார்த்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2க்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல வந்து ராஜ்யசபா, லோக்சபான்னு சொல்றோமில்லங்க. அதே மாரி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேலவை வந்து என்னன்னா எம்எல்சி அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. கீழவைய வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல மெம்பரா இருக்கக்கூடிய நபர வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மெம்பரா இருந்தா அவங்க வந்து எம்எல்சின்னு சொல்லுவாங்க. அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியில வந்து மெம்பரா இருந்தாங்கன்னா, அவங்கள தான் வந்து எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறைஞ்சபட்சம் வந்து 40 பேர் வந்து இருக்கணும். ஓகேங்களா? எம்எல்சி வந்து உருவாக்கணும் அப்படின்னா, எனக்கு குறைஞ்சபட்சம் 40 பேர் இருக்கணும். அதிகபட்சம் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, அந்த மாநிலத்தில எம்எல்ஏஸோட எண்ணிக்கை, அந்த சீட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ, அதில 3ல 1 பங்கு. அதாவது 1/3 ஆஃப் நம்பர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மினிமமா 40 இருக்கணும். மேக்ஸிமமா மொத்த எம்எல்ஏ சீட்ஸ்ல எவ்வளோ இருக்கோ, அதில 1/3 வந்து இருக்கணும். அதாவது 3ல் 1 பங்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது எம்எல்ஏவோட கவுண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாநிலத்தில எனக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கு அப்படின்னா, எனக்கு குறைஞ்சபட்சம் 60 எம்எல்ஏஸ் வந்து இருக்கணும். இல்லைன்னா எம்எல்ஏ சீட்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. அதிகபட்சமா எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 500 சீட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கணும்னா 60 சீட்ஸ் இருக்கணும். அதிகபட்சமா எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, 500 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத பேஸ் பண்ணி தான் வந்து எனக்கு வந்து எந்த கட்சி மெஜாரிட்டியா வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ இவங்களோ வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அப்ப எனக்கு ஒரு டவுட் வரலாம். சின்ன சின்ன யூனியன் டெரிட்டரி டெல்லி இருக்கு, கோவா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சட்டசபை வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இங்கேலாம் வந்து எனக்கு என்னன்னா 60 எம்எல்ஏஸ்லாம் இருப்பாங்களா? அப்படின்னு கேட்டா, ஸோ இதில சில விதிவிலக்கும் சொல்றாங்க. என்ன விதிவிலக்குன்னு சொல்றாங்கன்னா, எனக்கு எம்எல்ஏ சீட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மினிமம் வந்து 60 இருக்கணுங்கிறத வந்து சில மாநிலங்களுக்கு வந்து விலக்கு குடுக்குறாங்க. ஸோ அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், கோவா. இந்த 3 ஸ்டேட்டுக்கு வந்து என்னன்னா, மினிமமா எனக்கு இந்த 60க்கு பதிலா வந்து எவ்வளோ இருக்கலாம்னா, 30 பேர் இருந்தா போதும். அதாவது இல்லைன்னா 30 சீட்ஸ் வந்து இருந்தா போதும்னு சொல்றாங்க. இதில மிசோரம்க்கு வந்து என்னன்னா, 40 சீட்ஸ் இருந்தா போதும்னு சொல்றாங்க. நாகாலாந்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 46 சீட்ஸ் இருந்தா போதும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்ல அதிகமான எம்எல்ஏ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, யூபில தான் வந்திருக்கு. எவ்வளோன்னா 403 சீட்ஸ் வந்து இருக்கு. எங்க உத்தரப்பிரதேசத்துல வந்து 403 சீட்ஸ் வந்து இருக்குது. இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கிம்ல. ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, 32 சீட்ஸ் வந்து இருக்கு. இப்ப பீகார் எலக்ஷன் போயிட்டு இருக்கா? ஸோ அங்க எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 243 சீட்ஸ் வந்து இருக்குது. இப்ப பீகார்ல வந்து எலக்ஷன் ரிசல்ட் வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில எவ்வளோ மெம்பர்ஸ் இல்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 243 சீட்ஸ் வந்து இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளோ இருக்கும்? 234 தொகுதிகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா, சட்டமன்றத்துக்கான சீட்ஸ், கான்ஸ்டிட்யூயன்சி இல்லைன்னா தொகுதிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதோட எண்ணிக்கை. ஸோ இத பேஸ் பண்ணி தான் வந்து என்னன்னா, இதில யாரு 51% மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறாங்களோ, அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் வந்து என்னன்னா, அந்த மாநிலத்தில வந்து அரசாங்கத்த அமைக்கிறாங்க. ஸோ இவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா 5 வருஷம். ஓகேங்களா? ஸோ இங்க 5 வருஷங்கிறது வந்து ஒரு தனி நபரோட பதவிக்காலம் கிடையாது. அந்த பதவி அதாவது இப்ப சிஎம்ன்னு சொல்றோமில்லங்க. சிஎம்னா சீஃப் மினிஸ்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்ப ஸ்டாலின் இருக்காருன்னா, ஸ்டாலின்ங்கிற ஒரு தனி நபருக்கான பதவிக்காலம் வந்து 5 வருஷம் கிடையாது. இப்ப வந்து இந்த டைம்ல வந்து சிஎம் பதவி ஏத்துக்கிட்டாருல்லங்க. அவர் ஏத்துக்கிட்டதுலேருந்து அந்த பதவிக்கான பதவிக்காலம் தான் வந்து என்னன்னா 5 வருஷம். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜெயலலிதா மறைஞ்சுட்டாங்களா? இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சிஎம்மா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப எனக்கு ஒரே 5 வருஷம். ஆக்சுவலி வந்து என்னன்னா, 2016ல நம்ம ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது, அவங்க வந்து சிஎம்மா வரணும். அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க வந்து சிஎம்மா வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அப்ப யோசிக்கலாம். அப்ப ஜெயலலிதாவுக்கு வந்து 5 வருஷம் பதவிக்காலம் இருந்திருக்குது. அப்ப அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ்க்கு இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அப்ப இங்க பதவிக்காலம் அப்படிங்கிறது அந்த 2016 எலக்ஷன் முடிஞ்சு 2021 அந்த காலகட்டம் வரைக்கும் தான் வந்து என்னன்னா, அந்த 5 வருஷம் தான் வந்து அவங்களோட பதவிக்காலம்னு சொல்றோம். ஸோ அந்த 5 வருஷத்துக்குள்ள ஆட்கள் வந்து எத்தன ஆட்கள் வேணாலும் மாறலாம்.
ஆனால் அவங்களோட பதவிக்காலங்கிறது அந்த பதவிக்கான காலம் 5 வருஷம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ பீகாரில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து முதல்வர் ஆகிறாங்கன்னா அவங்களோட பதவிக்காலம் வந்து 5 வருஷம் தான். ஸோ விருப்பப்பட்டால் எத்தனை பேர் வந்து வேணாலும் மாறிக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் மாறிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதன்படி தான் வந்து என்னென்னா ஒரு மாநிலத்தில் முதலமைச்சரையும் அதன் பின்பு வந்து அமைச்சர்களையும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஆளுநர் விரும்பும் வரைக்கும் ஸோ பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா அதில் ஸோ முதலமைச்சர் தான் வந்து ஒவ்வொரு அமைச்சரையும் வந்து ஆளுநர்கிட்ட போயிட்டு இவர் வந்து என்னோட கவர்மெண்ட்டில் வந்து இந்த அமைச்சராக இருக்கட்டும், இவருக்கு வந்து நான் இந்த இலாக்காவை ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி கொடுப்பார். ஒருவேளை முதலமைச்சருக்கு வந்து அவரோட செயல்பாடுகள் வந்து பிடிக்கல, ஸோ இவர் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு விருப்பப்பட்டார்னா அவர்கிட்ட இருந்து இலாக்காவை வந்து பிடுங்கிடுவார். சப்போஸ் இப்போ ஏங்கிற ஒரு நபர்கிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவோட செயல்பாடுகள் வந்து முதலமைச்சருக்கு வந்து பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுவார்னா முதலமைச்சர்கிட்டருந்து அந்த ஏகிட்டேருந்து வந்து என்ன பண்ணுவார்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து எடுத்துக்குவார். ஸோ அப்போ வெறும் அமைச்சராக இருப்பார். ஸோ இப்போ அமைச்சரவைக்கு அவர் கையெழுத்து போட்டிருப்பாரா? ஸோ கையெழுத்து யாரின் சொல்லின்படி போட்டார் அப்படின்னா ஆளுநர் வந்து தான் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் சொல்லின்படி தான் வந்து அவர் கையெழுத்து போடுது. ஸோ அப்போ அதனால என்ன பண்ணுவார்னா அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறது வந்து என்னன்னா ஆளுநர் தான் வந்து நீக்குவார். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆளுநர் விரும்பும் வரைக்கும் வந்து அமைச்சரவையில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதன்படி தான் வந்து என்னென்னா ஒரு மாநிலத்தில் முதலமைச்சரையும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அமைச்சர்கள் இல்லைன்னா வந்து யார் யாருக்கு என்னென்ன துறையில் இருக்காங்க, இல்லைன்னா எந்த மாநிலத்துக்கு யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.